அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கோபிநாத் ராதிகா 2 பேரும் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட்டில் நம்ம கோபி ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருக்கார். எப்படியும் ராதிகா டைவர்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டு கடவுளே அப்படிங்கிற அளவுக்கு கடவுள்கிட்டலாம் ப்ரே பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. அந்த டைமில் ஜட்ஜம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட கேஸை விசாரிக்க சொல்கிறாங்க. விசாரணையில் இவ்வளோ கால முடிவுக்கு அப்புறம் நீங்கள் ஏதாச்சும் சேர்ந்து வாழ்கிற அபிப்பிராயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபிக்கிட்ட கேட்குறாங்க. கோபி எதுவுமே சொல்லாமல் ஆரம்பத்தில் ரொம்ப அமைதியாக நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராதிகா என்ன பண்ணுறாங்கன்னா என்ன சொல்கிறது, கோபி நம்ம பிரிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் அவங்களுக்குள்ளே இருந்தாலும் இல்லை, நம்ம வெளிப்படையாக இதை சொல்லக்கூடாது, நம்ம கஷ்டப்படுற மாதிரி நம்மளால் நம்ம பொண்ணு மையும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பக்காவாக அனலைஸ் பண்ணிவிட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. ராதிகாவை கேள்வி கேட்கும்போது அவங்களோட வக்கீல் என்ன பண்ணுறாங்கன்னா என்னோட கட்சிக்காரர் கண்டிப்பாக டைவர்ஸில் உறுதியாக இருக்காங்க, அவரோட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால நீங்கள் டைவர்ஸ் கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. சொன்ன கையோட நம்ம கோபி அப்படியே உடஞ்சி போய் நிற்கிறாரு. எனக்கு எதுவுமே பேச விருப்பம் இல்லை, அவங்களோட விருப்பம் என்னவோ அதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி ஒரு வார்த்தை விட்டுறாங்க. இதனால நம்ம ராதிகா ஒரு பக்கம் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. என்ன நம்ம கூட இருந்த ஒரு ஆள் இல்லை அப்படிங்கிறது இதுக்கப்புறம் என்னால் ஜீரணிச்சிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, என்ன செய்ய போகிறதோ தெரியல அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்தோடு நிற்கிறாங்க. உடனே ஜட்ஜம்மா என்ன பண்ணனா, சரி இவங்க 2 பேருக்கும் மனசு ஒத்து போகாதனால இவங்களோட டைவர்ஸ் கொடுக்க நான் உத்தரவளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே கோபி மனசுடைஞ்சு போய் வெளியே நிற்கிறாங்க. அவ்வளோதான், இதுக்கப்புறம் ராதிகாவுக்கும் நமக்குமான பந்தம் எதுவுமே கிடையாது அப்படின்றத நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ரிசல்ட் வந்த கையோட நம்ம பாக்கியா வந்திருக்காங்க ராதிகாவை பார்க்கறதுக்கு நம்ம பாக்கியா ராதிகா 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசும்போது நம்ம பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் நிதானமாக யோசிச்சிருக்கலாம், ஏன்னா நீங்களும் கோபியும் சேர்ந்து வாழ்வீங்கன்னு தான் நான் நினச்சேன், இப்படி உங்களோட முடிவு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. உடனே ராதிகா இல்லை நான் இந்த முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்தேன் பாக்கியான்னு சொல்கிறாங்க. என்ன இத்தனை நாள் கூட இருந்தவர் இல்லைன்றது ரொம்ப பெரிய வருத்தம் தான், அதுக்காக நான் என் பொண்ணு மையோட வாழ்க்கையை நான் இழக்க விரும்பலை, அதனால தான் இந்த முடிவுன்னு சொல்கிறாங்க. பாக்கியா ஒரு பக்கம் சரி இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த நிமிஷம் வரையும் எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, என்ன பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.